சிவாய் நம்ம எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுந்தரரும் பறவையாரும் மணமக்கள் கோலத்துல திருவாரூர் தியாகேச பெருமான் சன்னதியில போய் நிக்கிறாங்க. அவங்க போய் நிக்கும் போதே அவங்களோட கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிருந்தது. திருவாரூர் தியாகேச பெருமான் என்ன பண்றாருன்னா, அர்ச்சகரோட கனவுல போயிட்டு சுந்தரருக்கும் பறவையாருக்கும் முறையா திருமணம் செஞ்சு வைக்க சொல்றாரு. அப்ப அந்த அர்ச்சகருக்கு ஒரு கேள்வி என்ன கேக்குறாருன்னா, சுந்தரர் அந்தனர் குலத்தவர், ஆனா பறவையார் கன்னிகையர் குலத்தவர். நான் இப்ப எந்த முறைப்படி உங்களுக்கு நான் திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு, இத்தனை காலமா நீ என் கோயில்ல வழிபாடு செஞ்சு அர்ச்சனை செஞ்சு வந்த உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி எழலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சிவனடியார்கள் ஆகிய என்னடியார்களுக்கு திருமணம் புரிய குலம் கோத்திரம்லாம் பார்க்க கூடாது, உங்களுக்கு திருமணம் செய்வதற்குரிய மரபு முறை வழக்கம் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தகுதி அவங்க சிவனடியார்களாக சிவனடியார் திருக்கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கணும். இதை இந்த உலகத்துக்கு உணர்த்தவே கன்னிகையர் குலத்துல வந்த பறவையாரையும் அந்தனர் குலத்துல இருந்து வந்த சுந்தரரையும் காதல் கொள்ள செய்யும்படி அவங்களுக்கு திருமணம் செய்யறபடியும் ஏற்பாடு செஞ்சிருக்கேன். அதனால அவங்களுக்கு நீ உரிய முறையில திருமணம் என்னோட சன்னதியில என்னோட முன்னிலையில நீ நடத்தி வை அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி மறைஞ்சிடுறாரு. அர்ச்சகருக்கு தெளிவு வந்துருச்சு. இப்ப சுந்தரருக்கும் பறவையாருக்கும் ஊர் மக்களோட ஆசீர்வாதத்தோட எல்லாரும் அட்சதை மலர் தூவி அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணத்துல இருந்த மங்கள பொருள்கள் பிரசாதம் எல்லாமே ஊர் மக்களுக்கு பிரிச்சு தராங்க. திருவாரூர் தியாகேச பெருமானோட திருவுள்ளத்துல நடந்த இந்த திருமணத்தோட சந்தோஷத்துல சுந்தரரும் பறவையாரும் சுவாமிய வலம் வழிபடுறாங்க. இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சோடனே என்ன நடக்கும்? எல்லாரும் விருந்துக்கு கூப்பிடுவாங்கல்ல, அதுதான். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, சுந்தரரையும் பறவையாரும் திருவாரூர்ல இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு இதே மாதிரி விருந்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்படியே காலம் போகுது. அதனால திருவாரூர் பெருமான் கிட்டையும் திருவாரூர் மக்களிடத்திலயும் சுந்தரருக்கு ஒரு உயர்ந்த மதிப்பு அவருக்கு ஏற்படுது. அதனால சுந்தரர் ஒரு தீர்மானமா ஒரு முடிவுக்கு வராரு. அது என்ன முடிவு? அந்த முடிவை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்துக்கு ஏன் சிவபெருமான் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சாருன்றத பாப்போமா. அவரோட கட்டளையினால பிரிந்து மண்ணுலகுல திருவாரூர்ல பறவையாராக பிறந்த அவங்களுக்கும் திருநாவலூர்ல பிறந்த சுந்தரரையும் காதல் கொள்ளும்படி அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்ன்றத அவரோட கடமையா உணர்றாரு சிவபெருமான். அதனாலதான் அவரோட சன்னதிலேயே அவங்களை காதல் புரிய வச்சு அவரோட முன்னிலையிலேயே அவங்களுக்கு கல்யாணமும் செஞ்சு வைக்கிறாரு. இதனால திருமணம் சொர்க்கத்துலதான் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்ற பழமொழியே நம்மளுக்கு தெளிவா தெரியுது. இந்த திருவிளையாடல சிவபெருமான் சுந்தரருக்கும் பறவையாருக்கும் தெரியாத மாதிரிதான் இது செய்யறாரு. அதனால சுந்தரருக்கு இது எதுவுமே தெரியாம இது பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் அப்படின்னு நினைச்சு திருவாரூர் பெருமாள் மேல ரொம்ப அன்பா இருக்காரு. அதனால அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, நம்ம இனிமே திருவாரூர் தியாகேச பெருமானையே வழிபட்டு திருவாரூர்லயே இருந்து திருவாரூர் வாசியாவே வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பறவையாருமே அதே எண்ணத்துலதான் இருக்கிறாங்க.